ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாருங்க, அதாவது ப்ரிப்பேர் எ கவர்மெண்ட் ஆர்டர் வித் ஃபார்மேட்டிங் கமெண்ட்ஸ். கொஞ்சம் கமெண்ட்ஸ் தான் அதில் போட முடியும். போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணணும்? எஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணிக்கணும். என்ன சொன்னேன்? விண்டோஸ் ஆர் எஸ் ரைட்டர். எஸ் ரைட்டர்னு அடிக்கும்போதே பாதியில் எஸ் ரைட்டர் வந்துடும். இதை தான் அந்த இது டூல். இப்போ இதையும் இழுத்து விட்டுப்போம். இதை இழுத்து விட்டுக்கலான்னு சொல்லிட்டேன், இழுத்து விட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுவோம்? கவர்மெண்ட்டு ஆர்டருங்கிறது சென்ட்ரு. உடனே பண்ணிக்கிட்டே போய்டுவோம் ஸ்டூடெண்ட்டு. ஜிஓ ஷிஃப்ட்டு லாக் பண்ணிக்கோங்க. GOVERNMENT கவர்மெண்ட் ஆஃப் TAMILNADU. இதை என்ன பண்ணணும்? சென்ட்ரு பண்ணணும். சரி, சென்ட்ரு பண்ணுறது அப்புறம் இருந்தாலும் அதுக்கு அடுத்தது என்ன? டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு அப்ஸ்ட்ரக்ட் ஏ. சீக்கிரமாக அடிச்சிடலாம். ஏ அந்த லாக் பண்ணது ஷிஃப்ட்டு லாக்கை எடுத்து விட்டுட்டு ABSTRACT. ஓகேங்களா? அடுத்து டபுள் லைன் விட்டுக்காங்க. இப்போ என்ன? டேபுன்னு சொன்னேன். டேபு என்ன? டேபு செட் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இங்கே வச்சுக்கிட்டு டேபுன்னு அடிச்சிங்கன்னா அங்கே போய்டும். 15th இங்கே பாருங்கள். OLD ஓல்டு AGE PENSION SANCTION ஆஃப் PENSION ஃபார் PRSONS. இந்த ஐஃபனுக்கு ஐஃபன் விடணும். ஐஃபனுக்கு 2 பக்கம் இடம் விடணும். ஐஃபன் போட்டுக்கிறேன். ஐஃபன் போட்டுட்டு இங்கே பாருங்கள், பெருசாகவே காமிக்கிறேன். இது வேணால் அப்புறமா நம்ம இழுத்து விட்டுக்கலாம். இதை மட்டும் இங்கே பாருங்கள் போட்டு ஃபார் தி வெயிட்டிங் லிஸ்ட் WAITING LIST ஆஸ் ஆன் 31st. இப்படி வரும்போதே அது போய்டும் ஸ்டூடெண்ட்டு. 31ன்றதை வந்து அது பாருங்கள் சூப்பர் ஸ்கிரிப்டாக ஆயிடுச்சு. சப்ஸ்கிரிப்ட்னா கீழே, சூப்பர் ஸ்கிரிப்ட்னா மேலே. ஓகேங்களா? அது மாதிரி ஆயிடுச்சு. அதுவே ஆயிக்கும் டேட்டுன்னும் போது. இப்போ பாருங்கள், அதுக்கடுத்து டிசம்பர் DECEMBER 1989 ஆர்டர்ஸ் ஐஃபன் போட்டு இஷ்யூடு. டைப்ரைட்டிங் அடிக்கிற மாதிரியே தான். இதுக்கு அடுத்து என்ன? இப்போ என்ன பண்ணணும்? எதுக்கு இதை விட்டுருந்தேன்னா இது ரெண்டையும் சேர்த்து கண்ட்ரோல் இதே சென்டர் கொடுத்துடலாம் ஸ்டூடெண்ட்டு. இங்கே பாருங்கள், இங்கே இருக்கும் அலைன்மெண்ட்லாம். டேபிளில் போயிட்டு அல்லது இப்படியே ரைட் கிளிக்கு, இங்கே பாருங்கள், இதை செலக்ட் பண்ணிட்டோமா? ரைட் கிளிக்கு. இதுதான் ரொம்ப ஈஸி. பேராகிராஃபு இதோ இருக்குது பாருங்கள். அலைன்மெண்ட்டு சென்டர் அலைன்மெண்ட்டு. சென்டர் ஆகிடுச்சிங்களா? இங்கேயும் போய் வைக்கலாம். அதனால் நான் இங்கேயே வச்சுட்டேன். இதை என்ன பண்ணணும்? இதை செலக்ட் பண்ணி இந்த இதில் போயிட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இதை இழுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இதை போயிட்டு 12ங்கிறது வந்து ஒரு 13 அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்? கோடு போடணும். கோடுங்கிறது இங்கே வச்சுட்டு இதோ பாருங்கள், இங்கே இதை வச்சோமா? அடுத்தது போட்டு ஐஃபன் போட்டாலும் போடலாம். இதோ ஐஃபனையே கோடாக போட்டுருங்க. அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? டபுள் லைன் ஸ்பேஸ் விட்றீங்க. என்னத்தை அடிக்க போகிறீங்க? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த சைடு என்ன பண்ண போகிறோம்? டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஷிஃப்ட்டு லாக் பண்ணிவிட்டு G.O. ஒரு ஸ்பேஸு, M கேபிட்டல், S சுமால், ஒரு ஸ்பேஸு, நம்பர் என்ன? 100ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணணும்? இதை சென்டர் பண்ணணும். கண்ட்ரோல் E. அவ்வளோதான். பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சம் ஒரு 14 அப்படி வச்சுக்கலாம். இதுக்கடுத்து என்ன பண்ணணும்? டேபை வச்சு இங்கே இப்படியே தள்ளலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு டேப் அடிச்சுக்கோங்க. டேப் அடிச்சுட்டு இங்கேருந்து தள்ளிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த டேபுக்கு அங்கே போய் நிற்கும். DATED டேட்டட் தி 17th FEBRUARY 1990 புள்ளி.
அடுத்தது நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்து இதை இது பண்ணிட்டு திரும்பவும் அதே டேபுக்கு போனீங்கன்னா அங்கே வந்துடும். என்ன? ரீட் த ஃபாலோயிங். ரொம்ப குயிக்காக ரீட் த FOLLOWING. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், இது கடைசி எண்டில் தானே வரணும். ஒரு டேப் இங்கிருந்து இங்கே வச்சு டேபால் ஒரு டேபு அது போலையா இது வரையிலும் வச்சுக்கணும். அல்லது நம்ம டேபை இன்னும் கொஞ்சம் தள்ளி எப்படி வச்சுக்கணும். அங்கே போயிடுச்சா, அது பத்த மாட்டேங்குது. ஸோ தட் டேபை கரெக்டாக தள்ளி வச்சிட்டிங்கன்னா அங்கே வந்துடும். இதை என்ன பண்ணணும், அந்த டேபுக்கு தகுந்த மாதிரியே தள்ளிக்கணும். அவ்வளோதான். இது ரெண்டையும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இடையில லைன் ஸ்பேஸ் விடணும். அந்த லைன் ஸ்பேஸ் விடுறதுக்கு இங்கேயே இருக்குது உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இதை விட்டிங்கன்னா ஸ்பேஸிங் இருக்குது பாருங்கள். இதை இழுத்திங்கன்னா தெரியும். பாருங்கள், இங்கே இருக்கா ஸ்பேஸிங் இருக்கா. இந்த ஸ்பேஸிங்கில் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ விடணும், டிக்ரீஸ் இன்க்ரீஸ். நமக்கு என்ன, இன்க்ரீஸ் ஸ்பேஸிங் கொஞ்சம் கொடுத்துட்டோம், இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், சப்ஜெக்ட் அடிக்கணும். இங்கே அதே போல் டேபு நான் செட் பண்ணுறேன். இங்கே இந்த இடத்துல இதோ இருக்க பாருங்கள், லெஃப்ட் டேபுன்னு இப்படி டிகிரீஸில் வச்சு இங்கே டேபு செட் பண்ணுறேன். ஒரு டேபு இதை என்ன செட் பண்ணி அங்கே வந்துருச்சிங்களா. இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணுறேன், அடுத்த டேபு இதை இழுத்து கொஞ்சம் பக்கத்தில், ஏற்கனவே டேப் இருக்குது, அதை இழுத்து பக்கத்தில் வச்சுட்டு கீபோர்டில் இருக்க டேபு அப்படிங்கிற பட்டனை அடிக்கிறேன். இப்போ பாருங்கள், G.O. M கேபிட்டல் S ஸ்மால் NO புள்ளிக்கு அப்புறம் இடம் கிடையாது. 75 கமா பாருங்க 75 கமா ஃபைனான்ஸ் DATED டேட்டட் தி 10th. அதுவாக வரும், சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆகிடும். 10th ஜனவரி 1990. ரொம்ப ஈஸி தான் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் என்ன, இது தான். அடுத்தது விட்டிங்கன்னா நம்ம 1ன்னு போட்டால் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங், இங்கே பாருங்கள் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் வந்துடுதா, கரெக்டாக அந்த இது வந்துடும். அந்த இது அடுத்த ஸ்பேஸுக்கு போயிடுது. இதை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் இப்படி நவுத்தி வச்சுட்டு வேணுங்கிறப்ப எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அடுத்தது இருக்குது, ஃப்ரம் தி கமிஷனர் COMMISSION கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ ADMINISTRATI1 லெட்டர் நம்பர். லெட்டர் நம்பரில் நம்பர் NO ஒரு 100 கமா அப்புறம் 2வது லைன். இது 3 வந்துருச்சா, வேணாம். இன்னொரு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது போயிடும். இங்கேருந்து வச்சதுனால வருது, ஒரு என்ட்ரு கொடுத்தா போயிடும். டபுள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா போயிடும். அடுத்தது டேட்டட் தி 22nd ND ஜனவரி 1990 புள்ளி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், திரும்பி அதே போல் இன்னொரு என்ட்ரு கொடுத்தேன், போயிருதா. இப்போ டேபை செட் பண்ணியிருக்கோம். டேபு இங்கே ஒரு டேபு வச்சுக்கிறேன், இங்கே ஒரு டேபு எல்லாம் லெஃப்ட் டேபு. அங்கே கொண்டாந்துட்டேன்னா ஐஃபன் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்றேன். இது ஆர்டர் ஃபுல் கேப்ஸ் ORDER : அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்றேன். அதே போல் 15th நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் பேரா அடித்து வச்சுருக்கேன். அந்த பேராவை எடுத்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ அந்த பேராவை காப்பி பண்ணி போட்டேன். 3 பேரா போட்டேன். இந்த பேராவில் பாருங்கள், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோ பாருங்கள், இது இருக்கா, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு. இது இதே மாதிரி H2Oன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர். இப்போ பாருங்கள், இங்கே போடுறேன் H2O கேபிட்டல். இப்போ இந்த 2வை என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு வெறும் P கொடுத்தீங்கன்னா மேலே போயிடும், அது சூப்பர் ஸ்கிரிப்ட். அதே கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு B கொடுத்தீங்கன்னா கீழே வந்துடும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், இதுதான் ஸ்டூடெண்ட். இதை வேணால் நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அந்த 2வை மட்டும் கூட கொஞ்சம் பெருசு பண்ணணுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்,
கொஞ்சம் பெருசு பண்ணணுன்னா சைஸு இதை வச்சு பெருசு பண்ணிக்கலாம். இங்கேயும் வரும், இதை பாருங்கள். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 13 வச்சுக்கலாம். அவ்வளோதான், போதும். அடுத்தது இதை டெலீட் பண்ணிடுங்க. இது இங்கே இருக்கும். ஓகேங்களா? சும்மா அது ஃபார்மாலிட்டிக்கு உங்களுக்கு அடித்து காமிச்சேன். அப்புறம் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர். அது என்ன? இதோ பாருங்கள், எல்லாம் முடிச்சிட்டோமா? இங்கே வந்திருக்கா? இது கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல்லுன்னா லாஸ்ட் வந்துடும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் ப்ராக்கெட்டு பி கேபிட்டல் பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர். ஓப்பன் கொடுத்துட்டோம். இதை என்ன பண்ணணும் நம்ம திரும்பி? இப்போ என்ன பண்ணணும் கண்ட்ரோல் ஸ்டூடெண்ட் சென்டர் ஆகிடுதுங்களா உங்களுக்கு? இது பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் சென்டர் பண்ணிக்கிட்டோமா? பேஜுக்கு சென்டர் ஆகிடுது. அடுத்து என்ன பண்ணணும், எல்லாம் இந்த கார்னரில் இது வரும். டபுள் லைன் ஸ்பேஸ் விடுங்க. என்னென்ன டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டுட்டு அவர் யார்? எஸ் ஃபுல் கேப்ஸ். அவரோட பேர் எஸ் நாராயணன் அடிச்சுக்கிறோம் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் மைக் வந்து போட்டுவோம். இதோட கட் ஆகிடுச்சு, அதனால் வாய்ஸ் பண்ணுறேன். எஸ் நாராயணன், அதை கேபிட்டலில் கேப்ஸ் லாக், செக்ரட்டரி கமிஷனர் அண்டு செக்ரட்டரி டு கவர்மெண்ட். அதை அப்படியே அடிச்சுக்கணும் ஸ்டூடெண்ட். கமிஷனர் அண்டு செக்ரட்டரி டு கவர்மெண்ட். SECRETAR, செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறீங்க? இது எப்படி வரணும்? இந்த ரெண்டையும் ஒன்றா செலக்ட் பண்ணி, இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணி நம்ம ரெண்டையும் ஒன்றா செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுத்துட்டு அலைன்மெண்ட்டில் ரைட் கிளிக் கொடுத்து ரைட் அலைன்மெண்ட் போயிடணும். அதுக்கப்புறம் நமக்கு அந்த எஸ் நாராயணன் வந்து அதுக்கு கமிஷனர் அண்டு செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரு வர்றதுனால அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணணும், சென்ட்ரு வைக்கணும். சென்ட்ரு வச்சா கொஞ்சம் ஓரமாக போயிடுதா? அதை என்ன பண்ணணும், ஸ்பேஸ் பாராலெல்லாம் இங்கே தள்ள முடியாது. டேபு லெஃப்ட்டு டேபு இது பண்ணிவிட்டு எஸ்ஸில் வச்சு நீங்கள் டேபை தள்ளிங்கனாலே உங்களுக்கு வந்துடும். டேபை தள்ளி சென்ட்ரு பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த கமிஷனரில் மவுஸை வச்சுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ சென்ட்ரு பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள டேபை தள்ளிங்கன்னா சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கமிஷனரில் மவுஸை வச்சுட்டு டபுள் ஸ்பேஸ் விட்டுட்டு டூ அட்ரஸ் அடிக்கணும் ஸ்டூடெண்ட். லெஃப்ட் அலைன்மெண்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த லெஃப்ட் சைடு இப்படி வந்திருக்கா நடுவில். இதை என்ன பண்ணணும், மேலே போய் மார்ஜின் அந்தையும் சரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேக் ஸ்பேஸ் அது அடிச்சிங்கன்னா அது லெஃப்ட் சைடு கடைசியில் போய்டும் ஸ்டூடெண்ட். பேக் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா இப்போ டூ அட்ரஸ் டூ அடுத்த ஸ்பேஸு த கமிஷனர் ஃபார் ரெவென்யூ கமிஷனர் ஃபார் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். அது என்னன்னா ரெண்டு உள்ள தள்ளி வரும், ஈக்கு நேராக வரும். அட்மினிஸ்ட்ரேஷன் மெட்ராஸ் 600,005 புள்ளி. அதுக்கப்புறம் இது அப்படியே தான் ஸ்டூடெண்ட்டு. இதை செலக்ட் பண்ணி நமக்கு என்ன சிங்கிள் லைன் ஸ்பேஸில் அலைன்மெண்ட்டில் போய்ட்டு சிங்கிள் லைன் ஸ்பேஸ் வச்சிடணும். எல்லாமே உங்களுக்கு பேக் சைடே இருக்குது. எம்எஸ் வேர்டை விட இது கொஞ்சம் இதாக இருக்கும்.
ஆனால் நல்லாயிருக்கும் ஸ்டூடெண்ட், நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டபுள் லைன் ஸ்பேஸ் விட்டு ஃபார்வேர்டட் பை ஆர்டர் அடிக்கணும் ஸ்டூடெண்ட். ஃபார்வேர்டட் பை ஆர்டர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன்மெண்ட்டு கொடுத்தா அது சென்டர் போய்டும். அதுக்கப்புறம் 4 ஸ்பேஸ் நமக்கு விடுவோமா, 4 ஸ்பேஸ் விட்டுட்டு செக்ஷன் ஆஃபீஸர், அதே போல் முன்னாடி மாதிரி லெஃப்ட்டு அலைன்மெண்ட்டில் லெஃப்ட் விட்டுட்டு செக்ஷன் ஆஃபீஸர். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அலைன்மெண்ட்டு ரைட்டு. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட். இதுதான் கவர்மெண்ட் ஆர்டர் டைப்பிங். இதுதான் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஆர்டர். டெலீட் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த பேஜை கட் பண்ணுறது அதெல்லாம் வரும் ஸ்டூடெண்ட். அதெல்லாம் நான் அப்புறமா சொல்லித்தரேன். பேஜ் பிரேக்கெல்லாம் சொல்லி தந்தேன்ல இப்போ. பேஜ் பிரேக்கு, லைன் பிரேக்கு, அந்த பேரா தள்ளி போனதுனால அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அந்த இதுக்கு நேராக தள்ளி வச்சிங்கன்னா அந்த இண்டெண்டிங் கரெக்டாக வந்துடும் ஸ்டூடெண்ட். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும்.